யோகம் யோகன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் அந்த யோகத்தால் ஒன்றும் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியலையே, நிம்மதியாக கூட இல்லையே அப்படின்னு சொல்லி பிரபாகரன் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார். அதாவது மன நிம்மதி இல்லை யோகம்லாம் இருக்குன்னு தானே சொல்கிற அப்படின்னு சொல்லி. இந்த மன நிம்மதி அப்படிங்கிறதும் சந்தோஷம் அப்படிங்கிறதும் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம திருப்தி படுறதுல தான் இருக்கே தவிர எனக்கு இது வேணும் அது வேணுங்கிறதுல இல்லை. அப்போ மன நிம்மதி கடையில் போய் வாங்கிட்டு வர்றதா இருந்தால் அந்த நிம்மதி விற்கிற கடையும் கூட்டமாக இருக்கும், டாஸ்மார்க்கை விட கூட்டமாக இருக்குமியா. ஆனால் மன நிம்மதி நம்ம உள்ளே இருந்து வரணும். அப்போ அது இன்னராக வேலை செய்யக்கூடிய விஷயம் இல்லையா, இன்னர் என்ஜினியரிங் அப்படிம்பாங்க, அது மாதிரியான விஷயம். சரி, இப்போது ஒரு ஜாதகத்தில் எல்லா யோகமும் இருக்கும், நிறைய யோகங்கள் இருக்கும். எல்லாருடைய ஜாதகம் யோகம் இல்லாத ஒரு ஜாதகம் கூட இருக்காது. எல்லா ஜாதகத்துலேயும் நிச்சயமாக யோகம் இருக்கும், ஏதாவது ஒரு யோகம் இருக்கும், ஒரு 4-5 யோகம் இருக்கும். பட் அது செயல்படுறதுக்கான காலம்னு ஒன்று வேணும். அந்த பஃபரிங் பீரியடுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த பீரியடு யாருக்கு வருதோ அவன்தான் அந்த லைஃப்பில் அந்த யோகத்தில் சக்ஸஸ் ஆவாங்க. ஒருத்தருக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கும், 70 வயசில் அந்த தசை வரும், என்ன செய்ய போகிறோம்? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் தானே தவிர மற்றபடி நிம்மதிங்கிறது ஜாதகத்தில் இருந்தோ ஒருத்தருக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா நிம்மதியாக இருப்பார், ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா கிடச்சா நிம்மதியாக இருப்பார். அதனால் பணத்தினால வர்றதோ நிம்மதி கிடையாது. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதில் ஒன்றும் இல்லைங்கிறது. என்றைக்குமே மணி அல்டிமேட், பணம்ங்கிறது அல்டிமேட்டான விஷயம் தான். பட் இருந்தாலும் அதில் நிம்மதிங்கிறத வாங்க முடியாது அப்படிங்கிறது. பணக்காரன் நிம்மதி இல்லாமல் எத்தனை பேர் இருக்கான், அதை பார்த்து கூடவா தெரியல சார். எனிவே மொத்தத்தில் நீங்கள் நிம்மதியாக இருங்க.